வேதத்தில் ஒரு அதிகாரம் உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியுமா? பைபிளில் உள்ள ஒரு வசனம் நாளைய தினத்திற்கு உங்களுக்கு நம்பிக்கையை அளித்து உங்களுடைய தற்போதைய போராட்டங்களை தாண்டி பார்க்க உங்களை அனுமதிக்குமா? நீங்கள் இந்த வல்லமை மிக்க வார்த்தைகளின் பக்கம் திருப்பினால் அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பக்கத்தை திருப்பும். நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் அது உங்களுக்கு தேவையான நம்பிக்கையை தரும். உங்களுக்கு புதிய வாழ்க்கையை தர வேண்டும் என்ற தேவனுடைய நோக்கத்தை வெளிப்படுத்தும் வார்த்தைகள் வாக்குத்தத்தம் மூலம் உரிமை கோருவதற்காக காத்திருக்கிறது. உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்ற வாக்குத்தத்தம். நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள் என்ற வாக்குத்தத்தம். நீங்கள் ஒவ்வொரு தடையும் சமாளிக்க முடியும் என்றும், தேவன் உங்களுக்காக எல்லாவற்றையும் கவனித்துக் கொள்வார் என்றும் உங்களுக்கு தெரிந்தால் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும்? கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தெய்வீகமாகவும் அழகாகவும் எழுதப்பட்ட நேரடியான வார்த்தைகளின் ஏற்பாடு இவ்வளவு சிறப்பாக இருக்கும் என்று நம்போது மிகவும் கடினமா? அது என்ன அதிகாரம்? ரோமர் 8 வேதாகமத்தின் மிக சிறந்த அதிகாரம். வணக்கம், நான் டேவிட் ஜெரமையா. இங்க திருப்புமுனை நிகழ்ச்சியில பைபிளோட சிறந்த அதிகாரமான ரோமர் 8 பத்தின என்னோட தொடர தியானிக்க நான் தயாராகிட்டு வரேன். முதல்ல எழுதப்பட்ட வார்த்தை என்ற தலைப்புல ஒரு சிறப்பு செய்தியை பகிர்ந்துக்க விரும்புறேன். இது பல விசுவாசிகள் மறந்துவிட்ட ஒரு குறிப்பிடத்தக்க ஆவிக்குரிய பயிற்சியை பத்தினது. தலைப்பு குறிப்பிடுற மாதிரி இந்த பயிற்சி தேவனுடைய வார்த்தையை கையால எழுதுறத உள்ளடக்கினது. மோசே மூலமா தேவன் இஸ்ரவேலுக்கு கொடுத்த உடன்படிக்கைய இஸ்ரவேலோட முதல் ராஜா பிரதி, அதாவது நகல் எடுக்கணும்ன்றத இன்றைய சிறப்பு செய்தியில பார்க்க போறோம். அவர் ஏன் அதை செய்ய வேண்டியிருந்தது? 4 முக்கியமான காரணங்கள் இருக்குன்னு நான் நம்புறேன். அந்த காரணங்கள் நமக்கும் பொருந்தும். நான் என்னோட சொந்த வாழ்க்கையில இந்த பயிற்சியை பின்பற்றியதுனால நான் தேவனோட வார்த்தைகளை கையால எழுதும்போது அதை என்னோட இதயத்துல எழுதப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகன்றதை கண்டுபிடிச்சேன். அதனால இன்னைக்கு திருப்புமுனை நிகழ்ச்சியில என்னோட சேர்ந்து இந்த முக்கியமான ஆவிக்குரிய பயிற்சியை திரும்பவும் கற்றுக்கொள்ளுமாறு நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். நீங்கள் திருப்புமுனை நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருப்பதற்கு நன்றி. இப்பொழுது டாக்டர் ஜெரேமியா எழுதப்பட்ட வார்த்தை என்ற தலைப்பில் வார்த்தையை கொண்டு வந்திருக்கிறார். டொனால்டு ஜாக்சன் உலகத்தோட ரொம்ப சிறந்த அப்புறம் ரொம்பவும் பிரபலமான கையெழுத்து பிரதி கலைஞர்கள்ல ஒருத்தர். உண்மையில அவர் இன்னைக்கு கிரேட் பிரிட்டன் அப்புறம் வடக்கு அயர்லாந்து ஐக்கிய ராஜ்யத்தோட அரசு அலுவலகத்தில் அதிகாரப்பூர்வ எழுத்தாளராகவும் கையெழுத்து பிரதி எழுத்தாளராகவும் இருக்காரு. 2வது எலிசபெத் மகாராணிக்கான எல்லா அதிகாரப்பூர்வ அரசு ஆவணங்களையும் உருவாக்குற பொறுப்புள்ள நபர் இவர். ஆனா அவரோட ரொம்ப பெரிய சாதனை என்னன்னா, சிறுவயது கனவா தொடங்கி அதை முடிக்கிறதுக்கு பல தசாப்தங்களான ஒரு திட்டம். அது என்னன்னா, கையால எழுதப்பட்ட ஒளிரும் பைபிளை உருவாக்குறது. இந்த திட்டம் 1990களோட முற்பகுதியில தீவிரமா தொடங்கிச்சு. நியூ மெக்சிகோல ஒரு விருந்துல கலந்துகிட்டப்போ கையால எழுதப்பட்ட பைபிள் எப்படி இருக்குன்ற கருத்தை அவர் வரைஞ்சாரு. சில வருஷங்களுக்கு அப்புறம் அவர் செயின்ட் ஜான்ஸ் ஏபேக்கு போய் அங்க இருக்கிற புனிதர்களுக்கு 1 மில்லியன் மதிப்புள்ள திட்டத்துல இணைந்து பணியாற்றுவது பத்தின ஒரு யோசனையை வழங்கினாரு. இது 1998 அதிகாரப்பூர்வமா தொடங்கப்பட்டுச்சு. மார்ச் 8, 2000 அன்னைக்கு ஜாக்சன் இந்த திட்டத்தோட முதல் வார்த்தைகளை ஒரு மெல்லிய தாள்ல எழுதினாரு. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. 130 வருஷங்கள் பழமையான சீன மயில நினைச்ச வாத்து, வான்கோழி அப்புறம் அன்னத்தோட இறகுகளால செய்யப்பட்ட குயில்களை பயன்படுத்தி சுவிசேஷங்களையும் அப்போஸ்தலர் புத்தகத்தையும் முடிக்கிறதுக்கு ஜான்சனுக்கும் அவரோட எழுத்தாளர் குழுவுக்கும் கூடுதலா 1 வருஷம் ஆனது. அப்புறம் அந்த குழு பைபிள்ல மீதி இருக்கிற வார்த்தைகளை கிட்டத்தட்ட 7,75,000 வார்த்தைகளை 10 வருடங்களுக்கு ஒவ்வொரு வார்த்தையா உருவாக்கிச்சு. கடைசியா டிசம்பர் 2011 ஜாக்சன் வெளிப்படுத்தல் புத்தகத்தோட இறுதி பக்கத்துல ஆமேன்ற வார்த்தையை எழுதினப்போ திட்டம் நிறைவடைஞ்சது. அவர் இப்படி சொன்னாரு, இப்பொழுது நான் கடைசி ஆமேன் எழுதியிருக்கிறேன். மேலும் சிறுவயது இலக்காக இருந்த இந்த திட்டத்துல நாம் பணியாற்றிய வருடங்களில் இந்த பழமை வாய்ந்த பைபிள் நம்மளோட தனிப்பட்ட அப்புறம் பொது வாழ்க்கையிலையும் நம்மளோட கடந்த கால, நிகழ்கால அப்புறம் எதிர்கால அனுபவங்களுக்கு இது முற்றிலும் நம்ப முடியாத அளவுக்கு பொருத்தமானதுன்னு நான் நம்ப ஆரம்பிச்சிருக்கேன். இந்த நூல்கள் அவற்றின் சொந்த வாழ்க்கை சரித்திரத்தை கொண்டுள்ளன என்றும் அவற்றின் வாழ்க்கை மனித ஆவி மற்றும் அனுபவத்தின் கண்ணாடி
என்று அவர் எழுதினார். இன்னைக்கு அவர் முடிச்ச செயின்ட் ஜான்ஸ் பைபிள் மினசோட்டால இருக்கிற செயின்ட் ஜான்ஸ் பல்கலைக்கழக வளாகத்தில் இருக்கிற ஆல்குவின் நூலகத்தில் காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கு. இது 7 தொகுதிகளா இணைக்கப்பட்டிருக்கு. இந்த பைபிள்ல 1150 பக்கங்கள் இருக்கு. அதோட எடை 165 பவுண்டுகள். அப்புறம் அது திறக்கப்படும் போது 2 அடி உயரமும் 3 அடி அகலமும் கொண்டதா இருந்தது. இந்த திட்டத்துக்கான செலவு $8 மில்லியன். உங்களோட சொந்த நகலை வாங்கறதுக்கு ஆர்வமா இருந்தா கையால எழுதப்பட்ட பைபிளோட பிரதியை வாங்கறதுக்கு $150 செலவழிக்க தயாரா இருங்க. பைபிளை கையால எழுதுறது ஒன்றும் புதுசில்ல. உண்மையில 1980களிலிருந்து தென்கொரியால ஒரு முழு பைபிளை கையால எழுதுற இயக்கம் இருந்துகிட்டு வரதா எனக்கு சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த நடைமுறை உண்மையிலேயே ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முந்தையது. தேவனுடைய வார்த்தையின் எழுத்து பிரதிகளை உருவாக்குறது பழைய ஏற்பாட்டில் தேவனுடைய மக்களால் பணியமர்த்தப்பட்ட வேத பாரகர்களோட பொறுப்பா இருக்கு. திருச்சபையோட வரலாறு முழுக்க பரிசுத்தவான்கள் பைபிளோட எழுத்து பிரதிகளை உருவாக்கியிருக்காங்க. தேவனுடைய வார்த்தையை படிக்கிறதுக்கும் அதன்படி வாழறதுக்கும் தங்களோட முழு வாழ்க்கையையும் அர்ப்பணிச்சிருக்காங்க. ஆனா இது எல்லாத்துக்கும் சிறந்த உதாரணம் உபாகமம் 17வது அதிகாரத்தில் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த அதிகாரத்தில் என்ன நடக்குதுன்றதை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதனால நீங்கள் இதை புரிஞ்சுக்க முடியும். இந்த அதிகாரத்தில் மோசே எதிர்காலத்தில் வரப்போகிற இஸ்ரவேலோட ராஜாவுக்கு ரொம்ப முக்கியமான முன்னுரிமைகள் எதுன்றதை கோடிட்டு காட்டுறாரு. அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு ஒரு ராஜா இல்லை. ஆனால் அவங்க ஒரு ராஜாவை பெற போகிறாங்க. மக்கள் ராஜா கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கணும், அவர் என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்றதை மோசே சொல்லி கொண்டிருக்கிறார். உபாகமம் 17வது அதிகாரம் 14லிருந்து 16 வசனங்கள் வரைக்கும் இஸ்ரவேலின் வருங்கால ராஜா செய்யக்கூடாத 5 விஷயங்களை மோசே பட்டியல் இடுகிறார். அவர் அந்நியராக இருக்கக்கூடாது, தனக்காக குதிரைகளை சம்பாதிக்கக்கூடாது, ஜனங்களை திரும்ப எகிப்திற்கு போக பண்ணக்கூடாது, தனக்காக மனைவிகளை சம்பாதிக்கக்கூடாது, தனக்காக வெள்ளியையும் பொன்னையும் பெருக பண்ணக்கூடாது அப்படின்னு மோசே பட்டியலிடுறாரு. ஆனா அடுத்த வசனமான 18வது வசனத்திற்கு வரும்போது மோசே எதிர்மறையான செய்யக்கூடாத பட்டியலை விட்டுட்டு ராஜா கிட்ட சில வினோதமான காரியங்களை செய்யும்படி சொல்றாரு. இஸ்ரவேல் ராஜாக்கு மோசையோட நேர்மறையான அறிவுறுத்தல் இங்க இருக்கு. அவன் தன் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது அவனுடைய இருதயம் அவன் சகோதரர் பேரில் மேட்டிமை கொள்ளாமலும் கற்பனையை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயாமலும் இந்த நியாயப்பிரமாணத்தின் எல்லா வார்த்தைகளையும் இந்த கட்டளைகளையும் கைக்கொண்டு இவைகளின்படி செய்வதற்காக தன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி கற்றுக்கொள்ளும் பொருட்டு அவன் லேவியராகிய ஆசாரியரிடத்தில் இருக்கிற நியாயப்பிரமாண நூலை பார்த்து தனக்காக ஒரு பிரதியை எழுதி தன்னிடத்தில் வைத்துக்கொண்டு தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன். இப்படி செய்வதனால் தானும் தன் குமாரரும் இஸ்ரவேலின் நடுவே தங்கள் ராஜ்யத்திலே நீடித்து வாழ்வார்கள். இது சின்ன வார்த்தை நிறைஞ்ச பகுதி. ஆனால் வேதத்தோட இந்த பகுதியில் தேவனுடைய வார்த்தையோட தொடர்பு கொண்ட 3 கட்டளைகளும் 4 ஆசீர்வாதங்களும் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். இப்போ அது என்னன்றத ஒவ்வொன்றா பார்க்கலாம். முதல்ல ராஜா தேவனுடைய வார்த்தையின் பிரதியை எழுத வேண்டும் என கட்டளை இடப்பட்டார். வசனம் 18 அப்புறம் 20 சொல்லுது, அவன் தன் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது அவன் லேவியராகிய ஆசாரியரிடத்தில் இருக்கிற நியாயப்பிரமாண நூலை பார்த்து தனக்காக ஒரு பிரதியை எழுதி தன்னிடத்திலே வைத்துக் கொண்டுன்னு எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ பைபிள் இருக்கிற முதல் 5 புத்தகம் தான் நியாயப்பிரமாணங்களா இருந்தது. அதனால அது எல்லாம் சட்டமா கருதப்பட்டுச்சு. உபாகமம் 17:20 மோசே ராஜாவை அவருக்காக ஒரு பிரதியை எழுதும்படி கட்டளையிட்டார். அவர் அதை ஒரு புத்தகத்தில் வைக்கணும். இது அநேகமா சில செம்மறித்தோல் அல்லது வெள்ளாட்டு தோலால் செய்யப்பட்ட ஒரு பதப்படுத்தப்பட்ட தோல் சுருளா இருக்கலாம். அவர் எழுதும்போது எந்த பிழையும் செய்யலன்றதை உறுதிப்படுத்த லேவியராகிய ஆசிரியர்களுக்கு முன்னால அதை செய்ய வேண்டியிருந்தது. பழைய ஏற்பாட்டில் வார்த்தைகளை எழுத உத்தரவிடப்பட்ட ஒரே நபர் ராஜா மட்டும் இல்லை. நீங்க அதை பல இடங்கள்ல பார்க்கலாம். இங்க 2 எடுத்துக்காட்டுகள் இருக்கு. உபாகமம் 6வது அதிகாரம் 4லிருந்து 9 வசனங்களை நல்லா கவனிங்க. அந்த வசனங்கள் சொல்றது என்னன்னா, இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கும் போதும் வழியில் நடக்கிற போதும் படுத்துக் கொள்ளுகிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக காட்டிக் கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாய் இருக்க கடவது. அவைகளை உன் வீட்டின் நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இஸ்ரவேல் மக்கள் தங்களோட வீட்டோட வெளிப்புறத்தில் தேவனுடைய வார்த்தையை எழுதும்படி கட்டளையிடப்பட்டாங்க. உபாகம புத்தகத்தோட முடிவில் இஸ்ரவேல் மக்கள் வாக்கு பண்ணப்பட்ட தேசத்திற்குள்ள நுழையும் போது மோசே இப்படி சொன்னாரு,
உன் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்திற்கு நீ போக யோர்தானை கடக்கும் நாளில் நீ பெரிய கல்லுகளை நாட்டி அவைகளுக்கு சாந்து பூசி, உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உனக்கு கொடுக்கும் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்குள் பிரவேசிக்கும்படி நீ கடந்து போன பின்பு இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகள் யாவையும் அவைகளில் எழுத கடவாய். இஸ்ரவேலர்கள் தங்களோட வீட்டு நிலைகள்லையும் வாசல்கள்லையும் பெரிய வெள்ளையடிக்கப்பட்ட பாறைகள் இல்லைன்னா நினைவு கற்கள்லையும் தேவனுடைய வார்த்தையை எழுதணும். நாம இன்னைக்கு அந்த காரியங்களை செய்ய மாட்டோம். நானும் அந்த காரியங்களை செய்யலன்னு உங்களுக்கு நேர்மையா சொல்ல முடியும். ஆனா விஷயங்களை எழுதுவதன், அதை எழுதி வைக்கிறதன் முக்கிய நன்மையை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். நீங்க என் வீட்டில் இருக்கிற சிறிய படிப்பு அறைக்கு வந்தீங்கன்னா நீங்க ஒரு சின்ன பலகை குவியலை அங்க பார்க்க முடியும். அது ஒரு சிறப்பு டேப்லெட். எனக்கு சரியான ஒன்று தான் வேணும். அதை கண்டுபிடிக்க முயற்சிக்கிறதுல நான் என்னோட செயலாளர்களை பைத்தியமாக்குவேன். ஆனால் நான் ஒரு முக்கியமான புத்தகத்தை படிக்கும்போது அந்த டேப்லெட் எனக்கு தேவைப்படுது. நான் படிக்கும்போது எனக்கு தேவையான முக்கியமான விஷயங்கள் அந்த புத்தகத்தில் இருந்து நகல் எடுக்கிறேன். உண்மையிலே இது ஒரு வித சங்கடமாக இருக்குது. என்கிட்ட 2 டேப்லெட்டுகள் இருக்குது. அது புத்தகம் மாதிரியே இருக்கும். ஏன்னா இந்த புத்தகம் ரொம்ப முக்கியமானது. நான் இதை செய்கிறேன் ஏன்னா இந்த புத்தகத்தில் இருக்கிறத நினைவில் கொள்ள அது எனக்கு உதவி செய்யுது. மேலும் நான் உங்களுக்கு நேர்மையாக சொல்ல முடியும், அந்த நடைமுறையை கடந்து வந்ததுக்கு அப்புறம் அந்த புத்தகத்தில் இருக்கிறத நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன்றதை நிரூபிக்க மட்டுமே நான் இதை செய்கிறேன். சில சமயங்களில் அது எந்த பக்கத்தில் இருக்குன்னு அதை கண்டுபிடிக்கிறது எப்படின்னு கூட என்னால் சொல்ல முடியும். கர்த்தருடைய நாளில் உங்களுக்கு போதிக்க செய்திகளை தயாரிக்கிறதன் முதல் கட்டமாக முக்கிய பகுதியை ஒவ்வொரு வார்த்தையாக கையால் எழுத நான் அடிக்கடி பேனா அப்புறம் காகிதத்தை பயன்படுத்துகிறேன். கம்ப்யூட்டர்ன்ற வார்த்தையை நான் இன்னும் பயன்படுத்தலைன்றதை கவனிங்க. நான் நேரம் ஒதுக்கி வேதாகமத்தோட ஒரு பகுதியை ஒவ்வொரு வார்த்தையாக ஒரு காகிதத்தில் எழுதும்போது அற்புதமான ஒன்று நடக்கிறத நான் கண்டுபிடிச்சேன். பழக்கமான கதைகளை பற்றின புதிய விவரங்கள் வெளிவருது. நான் பல வருஷங்களாக இந்த சொற்றொடர்களை படிச்சுட்டேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் திடீர்னு உண்மையை நான் உணர்ந்தேன். புதிய அர்த்தம், புதிய கேள்விகள், அப்புறம் என்னோட மனசில் புதிய இணைப்புகள். நான் நகல் எடுக்கிற வார்த்தைகள் காகிதத்திலிருந்து மை வழியாக என்னோட இதயத்திற்குள்ள பாயறா மாதிரி இருக்கு. நான் கடவுளோட வார்த்தையை நகல் எடுக்கும்போது நான் மெதுவாக போகணும். எத்தனை பேர் கற்பனை செய்ய முடியும்? ஏன்னா என்னை பற்றி உங்களுக்கு தெரியும். மெதுவாக போகிறதுன்றது எனக்கு ஒரு பெரிய விஷயம். நான் தேற்றுவதை விட வேகத்திற்காகவே கட்டமைக்கப்பட்ட. உங்களை பற்றி என்ன? என்கிட்ட கம்மியான கியர் இல்லை, என்கிட்ட 2வது கியர் கூட இல்லை, என்கிட்ட அதிகமான கியர் இருக்கு. ஆனால் நான் தேவனோட வார்த்தையை நகல் எடுக்கும்போது நான் மெதுவாக செயல்படணும். இந்த வாரம் நான் உன்னை படித்தேன். மக்கள் விழித்திருக்கும் நேரத்தில் சராசரியாக ஒவ்வொரு 12 நிமிடங்களுக்கு ஒரு முறை தங்கள் ஸ்மார்ட் போன்களை பார்க்கிறார்கள். ஸ்மார்ட் போன் வச்சிருக்கிற 71% பேர் அதை ஒருபோதும் ஆஃப் செய்யறதில்ல. மேலும் 40% பேர் காலையில் எழுந்த உடனே முதல் 5 நிமிஷங்களுக்குள்ள தங்களோட தொலைபேசியை பார்க்குறாங்க. தொழில்நுட்பத்தால் இயக்கப்படுற இந்த உலகத்தோட பரபரப்பான வேகத்தை எதிர்கொள்ள ஒவ்வொரு நாளும் சில நிமிடங்கள் இடையூறு இல்லாமல் தேவனுடைய வார்த்தையில் கவனம் செலுத்துறது ஒரு சிறந்த வழியாக இருக்கு. உங்களோட மின்னணு சாதனங்களை ஒதுக்கி வைங்க. அடிப்படை விஷயங்களை பெறுங்க. உங்க பேனாவையும் பைபிளையும் எடுத்துக்கிட்டு உங்க வாழ்க்கையை மாத்திர ஒன்று செய்யறதுக்கு தயாராகுங்க. தேவனோட வார்த்தையை மெதுவாக தியானிச்சு நகல் எடுக்கிறதுன்றது உங்க ஆத்மாவுக்கு நல்லது. இது உங்களோட மனசுக்கும் நல்லது. ஒரு காகிதத்தில் எழுதுறதுன்றது உண்மையிலேயே தகவல்களை உங்கள் மூளையோட ஒரு பகுதியில் பதிய வைக்கிறதுன்றது உங்களுக்கு தெரியுமா? அதை அணுகவும் அப்புறம் மறுபரிசீலனை செய்யவும் ரொம்ப எளிதானது. அதனால் நீங்கள் படித்ததை நினைவில் வச்சுக்க விரும்புனீங்கன்னா அதை எழுதுங்க. என்னோட பள்ளி நாட்களில் நான் சிக்கல்ல மாட்டிப்பேன். ஆசிரியர் என்னை ஒரு மூலையில் உட்கார வச்சு நான் வகுப்பில் பேச மாட்டேன்னு 100 முறை எழுத சொல்வாருன்றத என்னோட தலைமுறையில் இருக்கிற எல்லாருக்கும் என்னால் நினைவுபடுத்த முடியலை. உங்களுக்கு அது நினைவு இருக்கா? நான் நினச்சேன், நான் ஏன் அப்படி செய்யணும்? அது ஒரு முட்டாள்தனமான விஷயம்னு நினச்சேன். சரி, அந்த தவிர திரும்பவும் செய்யக்கூடாதுன்னு உங்களை தூண்டுறதே அதோட நோக்கம். நான் செஞ்ச மாதிரி 1க்கு மேற்பட்ட முறை செய்ய வேண்டியிருந்தா அது வெளிப்படையாக நீடித்த தாக்கத்தை ஏற்படுத்தலைனாலும் சில தாக்கங்களை ஏற்படுத்திச்சுன்னு நான் நம்புகிறேன். அதனால புதிய ராஜா செய்ய வேண்டிய மோசே சொல்ற முதல் விஷயம், அவர் தேவனுடைய வார்த்தையின் பிரதியை எழுத வேண்டும் என்பதே. அவர் நியாயப்பிரமாணத்தை அணுகுவதற்காக அப்படி செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்றது தெளிவா தெரியுது. ஏன்னா ஆசாரியர்களும் வேத பாரகர்களும் அவரோட வசம் இருந்தாங்க. இது வேற யாருக்கும் இல்லை, அது அவருக்கானது. இந்த ஒழுக்கத்திலிருந்து அவர்
பயனடைய வேண்டுன்றதற்காகவே இது செய்யப்பட்டுச்சு. அடுத்து தேவனோட வார்த்தையோட பிரதியை எழுதுறது மட்டும் இல்லாம தேவனுடைய வார்த்தையோட பிரதியை தன்னோட எடுத்துட்டு போகணும்னு பைபிள் சொல்லுது. உபாகமம் 17:20 சொல்லுது, தன்னிடத்தில் வைத்து கொண்டு. ராஜா எங்க போனாலும் அவர் தேவனுடைய வார்த்தையோட தனிப்பட்ட பிரதியை தன்னோட எடுத்துட்டு போகணும். அவர் எங்க போனாலும் அதை தன்னோட எடுத்துட்டு போக ஊக்குவிக்கப்பட்டாரு. அது அவரோட உயிர் நண்பனாகவும் வழிகாட்டியாகவும் பலத்திற்கான ஆதாரமாகவும் இருக்கணும். பிரசங்கத்திற்கான வாசிப்புன்ற தன்னோட புத்தகத்துல கார்னிலியஸ் பிளான்டேகா அங்கோலால இருக்கிற லூசியானா மாநில சிறைச்சாலையில மரண தண்டனை விதிக்கப்பட்டவரை சந்தித்தது பத்தின ஒரு கதையை சொன்னாரு. அவர் அங்க போனப்போ கம்பி விளிம்புகள் கொண்ட கண்கண்ணாடிகள் அப்புறம் புத்திசாலித்தனமான தோற்றம் கொண்ட பேராசிரியர் போல் காட்சியளிக்கும் ஒரு சிறிய மனிதருடன் உரையாடலை தொடங்கினதா அவரு சொன்னாரு. பிளான்டேகா அவர்கிட்ட அவரோட நாட்களை எப்படி கழிச்சுக்கிட்டு இருக்காருன்னு கேட்டாரு. அந்த மனிதர் தன்னோட பைபிளை எடுத்து அதை உயர்த்தி, நான் எங்கள் புத்தகத்தை படிக்க நிறைய நேரம் செலவிடுகிறேன்னு சொன்னாரு. அதை கேளுங்க, எங்கள் புத்தகத்தை படிக்க. இது பெருசுன்றதுல மகிழ்ச்சி அடைகிறேன், ஏன்னா அதோட கடைசி பகுதிக்கு நான் போக மாட்டேன். அப்புறம் பிளான்டேகா அந்த நபர் சொன்ன ஒரு விஷயத்தை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன்னு சொன்னாரு. அவர் சொன்னாரு, உங்களுக்கு தெரியும், உலகில் 2 பில்லியன் கிறிஸ்துவர்கள் இருக்கிறோம். இன்று நாம் ஆக்கப்பூர்வமாக செய்யும் எந்த ஒரு செயலும் நமது புத்தகத்துடன் தொடர்புடையது. அதன் ஒரு பிரதி என் வசம் என்னுடைய அறையில் இருக்கிறது. பிளான்டேகா உரையாடலிருந்து விலகி போய் அவர் நிச்சயமா பைபிளை ரொம்பவே குறைச்சி மதிப்பிட்டுட்டாருன்னு உணர்ந்தாரு. ரொம்பவும் மதிக்கப்படுற இந்த இறையலாளரே அப்படி சொன்னா நானும் சொல்வேன், நாமும் பைபிளை ரொம்பவே குறைத்து மதிப்பிடுகிறோம். நாம் அதோட பலத்தையும் நம்ம வாழ்க்கையில் அதோட வல்லமையையும் குறைத்து மதிப்பிடுகிறோம். தேவனோட வார்த்தையை தியானிக்கணும்னு மக்கள் சொல்லும்போது நான் எப்பவும் குற்ற உணர்ச்சி அடைஞ்சிருக்கேன். நான் என்ன ஒரு நல்ல தியானியா கருதலை. ஆனால் இன்னைக்கு நாங்கள் உங்களுக்கு சொல்ல போகிறது தியானத்திற்கு ரொம்ப நெருக்கமான விஷயமா இருக்கும். நம்மில் பெரும்பாலோர், உங்களில் பெரும்பாலோர் அநேகமாக எப்போவாவது செய்கிற ஒன்று. மேலும் தியானம் செய்கிறவங்களுக்கு வர நன்மைகள் பற்றி பைபிளோட அனைத்து வாக்குத்தத்தங்களும் நாம் பற்றி கொள்வதற்காக காத்திருக்கிறது. முதலாவது, ராஜா தேவனோட வார்த்தையோட பிரதியை எழுதணும். அடுத்தது, தேவனுடைய வார்த்தையோட பிரதியை தன்னோட எடுத்துட்டு போகணும். கடைசியா, தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். தன்னோட வாழ்நாள் முழுக்க அதை படிக்கணும். ராஜா உயிரோட இருக்கிற வரைக்கும் தினமும் அந்த வார்த்தையை வாசிக்கணும். இது ரொம்பவே கடினமாக தோன்றுகிறதா? சரி, தினமும் பைபிளை படிக்க ஆரம்பித்த ஒரு மனுஷனை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஜேசன் இன்மேன் பெற்றோர்கள் போதகர்களாக இருந்த வீட்டில் வளர்க்கப்பட்டாரு. அவர் அவங்களுக்கு 7வது மகன். அதாவது அவர் தன்னோட வாழ்நாளில் பைபிளை படின்ற வார்த்தைகளை நிறைய கேட்டிருப்பாரு. ஆனால் யாரும் அதை செய்ய அவரை வற்புறுத்தலை. அதனால அவர் செய்யலை. அவர், உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நான் பைபிளை அதிகமாக படிக்கணும்னு நினைச்சேன், ஆனால் அப்படி செய்யலை. பழக்கமானது போல தெரியுதா? அடுத்த விஷயம் என்னன்னா, அவர் திருமணமானவர், குழந்தைகள் இருந்தாங்க, அவர் ஒரு தொழில் செஞ்சார். வாழ்க்கை ரொம்பவே கடினமாக தோன்றுச்சு. ஜேசன் முடிவெடுக்கிறதுல சிரமப்பட்டார். அவருடைய சுயப்பேச்சு மோசமாக இருந்தது. அடிக்கடி சோர்வடைஞ்சார். அதே நேரத்தில் பைபிளை அதிகமாக படிக்கணுன்ற அழுத்தமும் அவருக்கு ஏற்பட்டுச்சு. பைபிளை அதிகமாக படிக்கணும்னு அவர் எவ்வளோ அதிகமாக உணர்ந்தாரோ அவ்வளோ குறைவாக படித்தார். அவர் எவ்வளோ குறைவாக படிக்கிறாரோ அவ்வளோ அதிகமாக அதை படிக்கணும்னு நினச்சாரு. அப்புறம் ஒரு நாள் அவர் அவரோட தொலைபேசியில் ஒரு பைபிள் செயலியை பதிவிறக்கம் செய்ய முடிவு செஞ்சார். அன்றைக்குரிய வசனத்துக்கு அவர் உறுப்பினர் கட்டணம் செலுத்தினப்போ ஒரு அருமையான சம்பவம் நடந்தது. ஜேசன் தன்னை பற்றி எதிர்மறையான எண்ணத்தை கொண்டிருப்பாரு. அன்றைய வசனம் அவரை ஊக்குவிக்கும். அவர் ஒரு முடிவை எடுக்க வேண்டியிருக்கும். நேற்றைய பழமொழியை அவர் நினைவில் வச்சிருப்பாரு. அவர் தன்னோட குழந்தைகள்கிட்ட பொறுமையை இழக்க தொடங்குவார். அன்றைய வசனம் அவரோட மனசுலையும் இதயத்திலையும் வரும். சீக்கிரமாகவே ஜேசன் தான் ஒரு வசனமாக உயிர் பெறுவதை உணர்ந்தார். பல வருஷங்களுக்கு முன்னால இல்லை. ஜேசன் சொன்னார், நான் பைபிளை இங்கேயும் அங்கேயும் படித்தேன், பெரும்பாலும் குற்ற உணர்ச்சியால். இன்னைக்கு நான் அதை ஒவ்வொரு நாளும் படிக்கிறேன். ஏன்னா எனக்கு அது தேவை, எனக்கு அது பிடிக்கும். சில சமயங்களில் நான் உண்மையிலேயே அதை நேசிக்கிறேன். இது எல்லாம் ஒரு ஆசீர்வாதத்தில் நங்கூரமிடப்பட்ட ஒரு நோக்கத்தை கொண்டு இருக்குன்றதை நீங்கள் பார்க்கணும்னு விரும்புகிறேன். ராஜா செய்ய வேண்டும்னு சொல்லப்பட்ட இந்த விஷயங்கள், அதன் பிரதியை எழுத வேண்டும், அதை தன்னுடன் எடுத்து செல்ல வேண்டும், அப்புறம் கீழ்ப்படியணும். அது அவருக்கு ஒரு நிகழ்ச்சி நிரலை மட்டும் கொடுக்கல. சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் மீது பொழிய காத்திருந்த தேவனுடைய ஆசீர்வாதத்திற்கு முன்னோடிகளாய் இருந்தன. அந்த ஆசீர்வாதங்கள் இங்கே இருக்கு. மீதி இருக்கிற வசனங்களை படிப்போம். இஸ்ரவேலின் ராஜா ஏன் இதை செய்ய வேண்டும் என்றால், அவனுடைய இருதயம் அவன் சகோதரர் பேரில் மேட்டிமை கொள்ளாமலும் கற்பனையை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயாமலும் இந்த நியாயப்பிரமாணத்தின் எல்லா வார்த்தைகளையும் இந்த கட்டளைகளையும் கைக்கொண்டு இவைகளின்படி செய்வதற்காக தன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி கற்றுக்கொள்ள வேண்டும். இது ரொம்பவே சக்தி வாய்ந்த வரிகள்.
அதனால உங்ககிட்ட இந்த கேள்விகளை கேட்கிறேன். நீங்கள் கர்த்தருக்கு அதிகமாக பயப்படும் போது உங்கள் மற்ற கவலைகளும் மறைந்து போக வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? மனத்தாழ்மையோட வளரவும் உங்க நண்பர்கள் அப்புறம் குடும்பத்தினர் மேல, எதிரிகள் மேல கூட உங்க அன்பை அதிகரிக்க விரும்புறீங்களா? பாதுகாப்பான எதிர்காலம் அப்புறம் நீடித்த மரபு பத்தின நம்பிக்கையில நீங்க வளர விரும்புறீங்களா? எழுதப்பட்ட வார்த்தைக்கு கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளுங்கள். யோசுவா 1:8 இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் அதை செய்தால், நல்லா கவனமா கவனிங்க, உங்கள் வழியை நீங்கள் சரியாக தேர்ந்தெடுத்தால் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வாய்க்க பண்ணுதல் அப்புறம் நடந்து கொள்ளுதல்ன்ற வார்த்தைகளை இணைத்து பைபிளில் இருக்கிற ஒரே வசனம் இதுதான்றது உங்களுக்கு தெரியுமா? நீங்க காரியத்தை வாய்க்க பண்ணவும் நல்ல வெற்றியை பெறவும் விரும்புறீங்களா? நான் பொருள் மேல இருக்கிற பெரும் வெற்றியை பத்தி பேசல. இருந்தாலும் அது அதோட ஒரு பகுதியா இருக்கலாம். ஆனா தேவன் வரை இருக்கிற வெற்றின்றது தேவன் உங்களை எப்படி இருக்க செய்தாரோ அதுவாகவே மாறி முழுமையாக நீங்களாகவே இருப்பதுன்றத குறிக்குது. எந்த தயக்கமும் இல்லாம உங்கள் வாழ்க்கைக்கான தேவனுடைய திட்டத்தின் ஒரு பகுதியா இருக்கிறது. வெற்றி பெறுவதும் தேவனுடைய வசனத்தின்படி வளமாக இருக்கிறதும் தான் இதோட அர்த்தம். நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, இந்த வேத புத்தகத்தை தியானம் செஞ்சு வாழ்க்கையோட ஒரு பகுதியாக மாற்றுவது, தேவனுடைய வார்த்தையை உங்க வாழ்க்கையோட ஒரு பகுதியா மாத்துறதுன்னு தேவன் சொன்னாரு. நண்பர்களே, இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். உங்களால் அதை செய்ய முடியும். நாம எல்லாரும் அதை செய்ய முடியும். பைபிள் மாதிரி எந்த புத்தகமும் உலகத்தை பாதிச்சதில்லை. அது பூமியில ரொம்பவும் பிரபலமான அப்புறம் வல்லமையான புத்தகம். நீங்க என்ன கேள்விப்பட்டாலும் அதோட செல்வாக்கு ஒவ்வொரு நாளும் வலுவா வளர்ந்துகிட்டு வருது. பலர் அதை புறக்கணிக்கிறாங்க, பலர் அதை கேலி செய்யறாங்க, தாக்குறாங்க, அதை குப்பையில போடுறாங்க, எரிக்கிறாங்க. இத்தனை தலைமுறை மக்கள் அதை செய்ய முயற்சித்த பிறகும் பைபிள் முற்றிலும் அழிக்கப்பட்டிருக்கும்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா இப்போ தேவனுடைய வார்த்தை உலகின் கிட்டத்தட்ட எல்லா மொழிகள்லையும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. எல்லா மொழியிலையும். இதை பத்தி உங்களோட பேச நான் ஒரு நிமிஷம் ஒதுக்கி உண்மையிலேயே நேர்மையா இருக்கிறதுக்கு விரும்புகிறேன். 40 வருஷங்களா நான் இந்த தேவாலயத்தில் தேவனுடைய வார்த்தையை போதிச்சுக்கிட்டு வரேன். நீங்க எல்லாரும் அற்புதமான விசுவாசிகள். இதை செய்யறதுல ரொம்பவே மகிழ்ச்சி அடைஞ்சேன். அதை தொடர்ந்து செய்கிறேன். ஆனால் சில சமயங்களில் யோசிப்பேன், நான் போதித்த தேவனோட வார்த்தை உங்க இதயத்தில் எந்த அளவுக்கு ஊடுருவி இருக்குன்னு. பைபிளோட மாணவராக இருக்கிறது சாத்தியம். ஆனால் பைபிள் உங்களை மாற்றவில்லை. பைபிள் நம்ம படிக்கிறதுக்கு மாத்திரம் இல்லை, அதனால நம்ம புத்திசாலிகளாக இருக்க முடியும். பைபிள் நம்ம படிக்கிறதுக்கு மாத்திரம், அதனால நம்ம சிறப்பாக இருக்க முடியும். பைபிள் உங்களோட சிந்தைக்கு போய் உங்களோட இதயத்துக்கு போகலன்னா உங்க வாழ்க்கையில செய்ய வேண்டிய மாற்றங்களை செய்ய அதற்கு வாய்ப்பு இல்லை. நான் இங்க உங்களுக்கு எதுவும் சொல்ல முயற்சி செய்யல. இது பைபிளை உங்களோட மனசுக்குள்ள நுழைய அனுமதிக்கிறத பத்தினது. சரி, பைபிள்ல இருக்கிற சில விஷயங்கள் எனக்கு புரியலன்னு சொல்றீங்க. எனக்கும் புரியாத நிறைய விஷயங்கள் பைபிள்ல இருக்கு. ஆனா எனக்கு புரியாத பகுதி என்ன பயமுறுத்தினாலும் எனக்கு புரியிற பகுதியை நான் தவறவிட மாட்டேன். அதனால நான் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருப்பேன், கத்துக்கிட்டே இருப்பேன். தேவனுடைய வார்த்தையை உங்க இதயத்துல கொண்டு வர இந்த வாய்ப்பையும் இந்த பயிற்சியையும் பயன்படுத்தினா அது உங்களுடைய மூளைக்குள்ள வரும். அப்புறம் அது உங்க இதயத்திற்குள்ள வரும். திடீர்னு நீங்க ஏதாவது புது விஷயத்தை கவனிக்க ஆரம்பிப்பீங்க. அதை நீங்களே உங்களுக்காக கண்டுபிடிக்கணும். அதனால இந்த சிறிய திட்டத்தை பத்தின என்னோட கடைசி ஊக்கமளிக்கிற வார்த்தைகள் என்னன்னா, உங்களை நீங்களே வேகப்படுத்துங்க. ஒரு நாளைக்கு 20 வசனங்களை நகலெடுத்து அதை பார்த்து பயப்படுறதை விட ஒரு நாளைக்கு 5 வசனங்களை நகலெடுத்து அதை அனுபவிக்கிறது நல்லது. ரோமர் புத்தகத்தில் 433 வசனங்கள் இருக்கு. அதனால நீங்க ஒரு நாளைக்கு 5 வசனங்களை மட்டுமே நகலெடுத்தா 3 மாதங்களுக்குள்ள அதை முடிப்பீங்க. பைபிளோட முக்கிய புத்தகங்கள்ல ஒன்று உங்களோட சொந்த கையில நகலெடுத்திருப்பீங்க. நீங்க ஒரு நாள்ல ஒரு நேரத்துல ஒரு வசனத்தை மட்டுமே எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க உங்க இலக்கை அடைவீங்க. மேலும் நீங்க அதை குறிப்பிட்ட முயற்சி இல்லாம சாதிச்சிட்டீங்கன்னு கூட நினைக்கலாம். நீங்க என்ன செஞ்சாலும் நினைவில் கொள்ளுங்க, எழுதப்பட்ட வார்த்தையை படிக்கிறதுக்கான முக்கிய காரணம் நீங்க ஜீவனுள்ள வார்த்தையான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்காகவே. இந்த புத்தகம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு வெளிப்படுத்தலன்னா அது ஒண்ணுமே இல்லை. தேவனை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த புத்தகத்தை நாம படிக்கிறோம். அவர் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமா தன்னை வெளிப்படுத்தியதால தேவனை நாம் நன்கு அறிவோம். அதனால இந்த புத்தகத்தை படிக்கும்போது தேவனை பத்தி கத்துக்கிறோம், இயேசு கிறிஸ்துவை பத்தி கத்துக்கிறோம். ஜீவனுள்ள வார்த்தை எழுதப்பட்ட வார்த்தையில நமக்கு வெளிப்படுத்தப்படுது. நீங்க எழுதப்பட்ட வார்த்தையில தொலைஞ்சு போய் அதை ஏன் செய்றீங்கன்றத மறந்துட்டா அது ரொம்பவும் சலிப்பான செயல்முறையா இருக்கலாம்.
எழுதப்பட்ட வார்த்தைன்றது உயிருள்ள வார்த்தையை நல்லா புரிஞ்சுக்க உதவுற ஒரு கருவி மட்டுமேன்றத நினைவில் கொள்ளுங்க. அதுல நீங்க சிக்கிக்காதீங்க. பல வருடங்களுக்கு முன்னால இங்கிலாந்தோட முன்னணி நடிகர்கள்ல ஒருத்தர் தன்னோட சக விருந்தினர்களின் மகிழ்ச்சிக்காக பாடும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டாரு. அதுக்கு அவர் சம்மதிச்சு அவரோட பார்வையாளர்கள் கேட்க விரும்புகிற சிறப்பு பாடல் ஏதாவது இருக்கான்னு கேட்டாரு. ஒரு நிமிஷம் அமைதிக்கு அப்புறம் அங்க இருந்த ஒரு வயதான போதகர், ஐயா, மெய்ப்பர்களின் சங்கீதம் 23வது சங்கீதத்தை எங்களுக்காக உங்களால பாட முடியுமான்னு கேட்டாரு. என்னால முடியும், ஆனா ஒரு நிபந்தனையோட நான் அதை செய்வேன். நான் அதை வாசிச்சு முடிச்சதும் என்னோட நண்பரே நீங்களும் அதையே செய்யணும்னு அந்த நடிகர் ஒரு கணம் தயக்கம் காட்டி முகத்துல ஒரு விசித்திரமான வெளிப்பாட்டுக்கு அப்புறம் பதில் அளிச்சாரு. நானுமான அந்த போதகர் ஆச்சரியத்தோடு கேட்டாரு, ஆனா நான் ஒரு சொற்பொழிவாளர் இல்லை, ஆனா நீங்க விரும்பினா நான் அதை செய்யறேன்னாரு. சிறந்த நடிகர் அந்த சங்கீதத்தை பாடத் தொடங்கினாரு. அவரோட குரலும் அவரோட உள்ளுணர்வும் நேர்த்தியா இருந்தது. அவரு தன்னோட பார்வையாளர்களை கவர்ந்தாரு. அவர் பாடி முடிச்சதும் எல்லார்கிட்ட இருந்தும் பலத்த கரவொலி எழுந்தது. அப்புறம் அது முடிஞ்ச உடனே வயசான போதகர் எழுந்து சங்கீதத்தை பாடத் தொடங்கினாரு. அவரோட குரல் சொல்லிக்கொள்ற அளவுக்கு இல்லை, அவரோட உள்ளுணர்வு குறைபாடுள்ளதா இருந்தது. அவர் முடிச்சதும் கைத்தட்டல் சத்தம் எதுவுமே இல்லை. ஆனா அந்த அறையில கண்ணீர் இல்லாத கண்கள் இல்லை, பல தலைகள் குனிஞ்சு இருந்தது. அப்புறம் அந்த நடிகர் திரும்பவும் எழுந்து நின்னாரு. வயசான போதகரோட தோளின் மேல கை வச்சப்போ அவரோட குரல் நடுங்கிச்சு. அவர் சொன்னாரு, நண்பரே, நான் உங்கள் கண்களையும் உங்கள் காதுகளையும் சென்றடைகிறேன். அவர் உங்கள் இதயத்தை அடைந்தார். வித்தியாசம் இதுதான். எனக்கு 23வது சங்கீதம் தெரியும். அவர் மெய்ப்பனை அறிவார். நண்பர்களே, நீங்க 23வது சங்கீதத்தை மட்டும் தெரிஞ்சுக்க விரும்பக்கூடாது, மெய்ப்பனை பத்தியும் தெரிஞ்சுக்கணும். இப்படிதான் நீங்க மெய்ப்பனை தெரிஞ்சுக்க முடியும். இது ஏதாவது நன்மை செய்யறதான்னு யோசிச்சு உங்க மனசோர்வு நேரங்களை நீங்க கடந்து போகவும், எழுதப்பட்ட வார்த்தை உங்க இதயத்திற்கு என்ன செய்ய முடியுன்றதை கண்டறிய நீங்க அனுமதிக்கணும்னு நான் உங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறேன். இன்னைக்கு திருவுமுனை நிகழ்ச்சியில என்னோட இணைஞ்சதற்கு நன்றி. நம்ம வேதத்தை எவ்வளவு அதிகமா படிக்கிறோமோ அந்த அளவுக்கு அதிகமா நம்ம அன்பான தேவன் நம்ம ஒவ்வொருத்தர் கூடயும் தனிப்பட்ட உறவை கொண்டிருக்க விரும்புறாருன்றதை நாம புரிஞ்சுக்கிறோம். நீங்க அந்த உறவை தொடங்கி அவரோட நித்தியத்தை செலவிடுறத உறுதி செய்ய விரும்பினா நீங்க உங்க பாவத்திலிருந்து மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவ உங்க ஆண்டவராகவும் ரட்சகராகவும் ஏத்துக்கணும். நீங்க இன்னைக்கு இந்த விசுவாசப்படியை எடுத்திருந்தா நம்பகமான ஊழியத்திலேயோ இல்ல உள்ளூர் தேவாலயத்திலேயோ இருக்கிற மற்ற கிறிஸ்துவர்களோட உங்க முடிவை பகிர்ந்துக்கவும் உங்க விசுவாசத்துல தொடர்ந்து வளரவும் நான் உங்களை ஊக்குவிக்கிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த முறை இங்க திருப்புமுனை நிகழ்ச்சியில உங்களை பார்க்கறதுக்கு அவளோட காத்திருக்கேன்.